ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். ஐயா நீங்க நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. ராகுவின் சார மாற்றம் கிட்டத்தட்ட 127 நாட்கள். இந்த சார மாற்றத்தினால இந்த மீன ராசிக்கு எந்த வித பலன்கள் கிடைக்க போகுது? அதாவது வழி கிடைக்குமா? ராகு கெட்டவர் தானே மீனத்துக்கு. அதனால 12ல ராகு இருக்கும்போது நம்ம சொன்னோம். சொந்த நட்சத்திரத்துல வரும்போது பலன் சொல்லும் போதும் 12ஆம் இடம்ங்கிறது செலவு, ம். அதே மாதிரி ஆரோக்கிய குறைபாடு, வம்பு வழக்கு இதெல்லாம் பார்க்கணும்னு பண்ணணும். இப்ப ராகுவாவே இருந்தது மாதிரி இப்ப ராகு செவ்வாயா மாறுறாரு. ம். செவ்வாய் ஒரு மாதிரி அதுவும் ஒரு பிரச்சனைக்குரிய கிரகம். ஆனா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாயில 50% நல்ல தன்மை இருக்கு. பாக்யாதிபதி, தனாதிபதி ம். நல்ல தன்மை இருக்கு. 3ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் அவருடைய நட்சத்திரம் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிறது அவிட்டம் 12ஆம் இடம் தான். இந்த 127 நாள் தாண்டுற வரைக்கும் இந்த செவ்வாய் நல்ல செவ்வாய் கிடையாது. ம். அதனால என்ன அப்படின்னா, சொந்த பந்தத்துல பேச்சுவார்த்தை தேவையில்லாத, இப்ப நம்ம வேலை செய்யற இடத்துல தவறுகள் செஞ்சு மாட்டிக்கிறது, ம். அல்லது பணம் பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறது, கெட்ட பேர் வர்றது, அதில் ஏதாவது தண்டனைகளுக்கு ஆட்படுறது, இதெல்லாம் 12ஆம் இடத்துல சிக்கல் இருக்குங்க. ம். அதனால இந்த ராகு செவ்வாய் நம்ம உலகத்துக்கும் ஒரு வகையா சொன்னோம். தனிமனித ஜாதகத்துல மீனத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. அப்ப ரொம்ப கவனமா இருக்கும். கவனமா இருக்கணும். இந்த 12ஆம் இடத்துல உட்கார்றதுனால இது எந்த வித சண்டையா இருக்குங்க ஐயா அது? 12 அப்படின்னா இப்போ ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் வச்சு பாருங்க. ம். ராசிக்கு 12ங்கிறது சக்தி இழத்தல். 2ஆம் இடத்துக்கு 12ங்கிறது பணப்பொருள் செலவாகிறது. 3ஆம் இடத்துக்கு 12ங்கிறது ஆவணங்களால பிரச்சனை வர்றது. இப்போ நம்மளை பற்றி ஒரு தவறான செய்தி அது கெடுதல் தானே. பிளாக் மார்க் 3க்கு 12. 4ஆம் இடத்துக்கு 12ன்னா வீடு கட்டுறேன், வாகனம் வாங்குறேன்ற பேரில் போய் விரயம் பண்ணுறது. இப்படி 12 பாவத்தையும் 12ஆ நினச்சி பார்க்கும்போது இந்த 12 விதத்துலேயும் அது வேலை செய்யும். ஐயா இந்த 18 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ராகுவின் சார மாற்றம் நடக்குதுங்க இதே இடத்துல. பட் இதனால ஏதாவது நல்லது எதாவது நடக்குமா? நுணுக்கமான அறிவு, இப்போ சயின்டிஸ்டாக இருக்கவங்க, இஸ்ரோ மாதிரி வேலைகளில் ஆராய்ச்சி பண்ணுறவங்க, நுணுக்கமான அறிவுக்கு அருமையாக வேலை செய்யும். ஏன்னா ராகு நுணுக்கமான அறிவை வச்சிருக்கு, செவ்வாய்ங்கிறது கருவிகளை வச்சிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் இருக்காரு, மண் ஆராய்ச்சி பண்ணுறவங்க விவசாயத்துறையில் இருக்காங்க, அதே மாதிரி மெக்கானிக்கல் லைனில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஆராய்ச்சிக்கு நல்லது பண்ணும் ராகு செவ்வாய் காமி. இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் அப்படிங்கிறது கஷ்டம்தான். ஏன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது ட்ரீட்மெண்ட்டை குறிக்கிறது. அதனால 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்ங்கிறது நோயை தீர்ப்பதற்காக நாம் செலவு பண்ணுறோம், வைத்திய செலவு பண்ணுறோங்கிறத அது காட்டுது. பொருளாதாரம் பத்தலைங்கிறது தானே. 12ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லும். எதனால் பண்ண சொல்லுது? அங்கே பற்றாக்குறை அது இருந்தால் தான் நீ தொழிலை ஓட்ட முடியும் அப்படின்னு மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண சொல்லும். அது ஒன்றும் நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது. மேலுக்கு மேலே செலவு வர்றது நல்ல விஷயமே கிடையாது. கண்டிப்பாக. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ஒரு சம்பாதிக்கிறோம், அந்த பணம் தங்குமா ஐயா? 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் என்பது செலவுக்கு பணம் வந்தாலே நமக்கு பாக்கியம். ஏன்னா பட்ஜெட்டு செலவு லிஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு சம்பாதிச்சோம்னாலே பரவாயில்ல, அது எப்படி தங்க முடியும்? ஒருத்தருக்கு இப்போ 2ஆம் பாவத்தில் என்ன நட்சத்திரம் இருக்கு பாருங்க. இப்போ 2ஆம் பாவத்தில் மேசராசியில் அஸ்வினி இருக்கு, பரணி இருக்கு. இப்போ இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறதுல என்ன நட்சத்திரம் இருக்கு பாருங்க. செவ்வாய் இருக்கு, ராகு இருக்கு, குரு இருக்கு. இப்போ இந்த 2ஆம் இடம் போய் இந்த கேதுவோ சுக்கிரனோ போய் 12ஆம் வீட்டில் இருந்தாங்கன்னு வைங்க, இவங்க வாழ்நாள் முழுக்க இவங்களால சேமிக்கவே முடியாது. காரணம் என்னன்னா 2 போய் 12ஆல லாக் ஆகுது. விரைமே தான் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ செலவு பண்ணுறதுக்கு பணம் வந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு. திருமண வாழ்க்கை டைவர்ஸ் 12ஆம் இடம் அப்படிங்கிறது பெருவினை. இப்போ மீனராசிக்கு 7ஆம் வீடு எது? கன்னி. கன்னியிலேருந்து எண்ணுங்க, கும்பம் 6ஆம் வீடு. அப்போ இந்த 6, 12 வேலை செஞ்சால் டைவர்ஸ். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வழக்குகள் நடந்துக்கிட்டு இருக்கும். அது இழுத்துக்கிட்டே போகும்.
இப்போ அந்த 12 எப்போ வேலை செய்தோ அப்போ தானே பிரிய முடியும். ம். அப்போ அதுக்குண்டான வேலைகள் இந்த 127 நாளில் வேலை நடந்துகிட்டு இருக்கும். இப்போ கருத்து வேறுபாடுகளில் கவனமாக இருக்கணும். இப்போ ம். புதுமண தம்பதிகளோ ஆல்ரெடி வந்து கணவன் மனைவியாக இருக்கவங்களோ யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்கெல்லாம் வந்து விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மையை வளர்த்துக்கணும். ம். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கூட பிரிவினையை வந்து வளர்த்து விட்டுரும். இப்ப திருமணம் ஆகாதவங்களுக்கு வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வரன் கிடைக்குமா? 12ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம்தான். இவங்களுக்கு வந்து ராகு திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு சிரமம். மற்ற திசா புத்தி இப்போ உங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் இது மாதிரி திசா புத்தி நடக்கிறவங்களுக்கெல்லாம் நடந்துடும். அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது கம்மியாகும் இல்லையா? கடன் வந்து 12ஆம் இடத்தை வந்து அதிகப்படுத்துறது தானே. அதிகப்படுத்த வராரு ராகு. ஆமாம். அதனால வந்து கடன் கிடைச்சா பெருசுங்கிற லெவலுக்கு தான் இருப்பாங்க இவங்க. ஏன்னா இங்கே பத்தா கூட ம். மூலதனம் போட்டாகணும், கடனை வாங்கி தான் போட்டாகணும். இல்லைன்னா கடன் கொடுத்தவன் கேட்குறான், ம். அவனுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி கொடுக்கணும். இப்படித்தான் இங்கே எண்ணம் போகும். தொழில் வேலையில எப்படிங்க இருக்கு? வேலை நல்லா இருக்கு. புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணலாம். ம். ஒரு ப்ரொமோஷனோ அல்லது அதிக சம்பளத்துலேயோ ஜாயின் பண்ணலாம். ம். அந்த மாதிரி சில டெக்னிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். 10ஆம் இடத்துக்கு சாதகம். ம். 10ஆம் இடத்துக்கு. 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் வந்து சப்போர்ட் பண்ணுது. ம். இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அது சப்போர்ட்னு எடுத்துக்கூடாது. ஏன் அப்படின்னா லக்னத்துக்கு அது விரயம். ம். வேலை பார்த்தோம்னா நம்ம சக்தி விரயம். ம். ஓ அப்படி. சிறப்பு சிறப்பு. அப்போ எப்படி பிரித்து பார்க்கணுங்கிறது நம்ம சூத்திரம் சொல்லி கொடுக்குது. ம். எந்தெந்த கேள்விக்கு எப்படி நம்ம பிரித்தா தான் அதில் பதில் பார்க்க முடியும் ம். அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ செவ்வாய் அப்படிங்கிறதுனால 12 ராகு செவ்வாய் காம்பினேஷன்னால உங்கள் ஜாதகத்தில் ம். இந்த செவ்வாய் ஆகட்டும் ராகு ஆகட்டும் ம். 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு பொருந்தும். ம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது நீங்கள் துலாத்துலேயோ கும்பத்துலேயோ இந்த 2 கிரகம் இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் இப்போ அது மேலேயே தானே இந்த நிகழ்வு நடக்குது. ம். அதனால் கவனமாக இருக்கணும். அப்படி இல்லாதவங்க அந்த சின்ன திசா புத்தி அந்தரத்தில் ராகு வரும்போது இந்த வேலைகளை செய்வார். மற்ற திசைகள் நடக்குதுன்னா அதனுடைய கெப்பாசிட்டியில் இந்த நாட்களை ஈஸியாக கடந்து போயிடலாம். 127 நாட்களை கடந்து போயிடலாம். எது எப்படி இருந்தாலும் 12ஆம் இடம் என்பது நமக்கு வந்து ஆராய்ச்சிக்கு மட்டும் நல்லது. ம். வெளிநாட்டு பிரயாணத்துக்கு நல்லது. வெளிநாட்டில் போய் தங்கறதுக்கு நீங்கள் வந்து ரெசிடென்சி அந்த அங்கீகாரம் வாங்கிறதுக்கு நல்லது. இந்த 3க்கு தான் நல்லது. மற்றது எல்லாத்துக்குமே அகம் சார்ந்த விஷயத்துக்கு, ஆரோக்கியத்துக்கு, உறவுக்கு, கடனுக்கு, வேலை செய்து நாம் டயர்டாகிறதுக்கு, அதே மாதிரி தப்பு செஞ்சு அந்த தண்டனைகள் சார்ந்த விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு இதுக்கெல்லாமே இது வந்து பிரச்சனை தான். மீனராசிக்கு இருக்கா? மீனராசிகளுக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்தும் தெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கும் ஐயா. அதுதான் குருவால கிடைக்குது. ம். இப்போ குரு பஞ்சமத்தில் இருக்கார். 5ஆம் இடத்துல குரு பயிற்சியாக இருக்கிறது ஓரளவுக்கு கட்டுப்படுத்துது. தெய்வ அனுகிரகம் கிடைக்குது. ம். எது எப்படி இருந்தாலும் சனியும் அங்கே பலமாக இருக்கார் ம். நம்ம ராசியில். ம். எல்லாரும் சனியை கண்டு பயப்படுறாங்க. அது அவசியமே இல்லை. இந்த ஜாதகத்துக்கு பிரச்சனை கொடுப்பவர்கள் ராகு கிரகம் மட்டுமே. ம். இவங்க ஜாதகத்தில் ராகு கெட்டு போயிருந்தால் தான் பயப்படணும். 8, 12, 3, 7, 11 நல்லா இருந்தது அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை. அதனால் மீனராசிக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, வழிபாடுகள் பண்ணணும்னா ஐயனார், கருப்பசாமி, ஆஞ்சநேயர், முனீஸ்வரர், சனீஸ்வரர் ம். இவங்களையெல்லாம் வணங்கினாலே போதும். ராகுவை மட்டும் வணங்கக்கூடாது. ம். என்னமே எப்பவுமே 8ஆம் இடம் 12ஆம் இடம் ஆதிக்கப்பட்ட கிரகத்தை போய் நாம் வழிபடக்கூடாது. அந்த எனர்ஜியை உள்வாங்கக்கூடாது. ம். அதுக்கு வந்து தான தர்மங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ராகுன்னா யார்? எலக்ட்ரீஷியன், ம். ஒரு மாதிரி இப்போ இந்த இராணுவம் இதில் இருக்கிறவங்க, ம். விடோஸாக இருக்கவங்க, ம். இவங்களுக்கெல்லாம் தான தர்மங்கள், வயது முதிர்ந்தவர்கள் ஆமா. ராகுன்னா ம். ம். அவங்களுக்கு போய் உங்களுக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணிக்கலாம். ராகு நட்சத்திரத்தில் ம். வழிபாட்டுக்கு போகக்கூடாது. சிறப்பு. இந்த மீனராசி நேயர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும்? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது மணி மேனேஜ்மெண்ட்டு, ம். உறவுகள் மேனேஜ்மெண்ட். ம். கணவன் மனைவி பேசுறது, உறவு, சந்தேகப்படுறது, ஆக்ரோஷப்படுறது, அதட்டி பேசுறது, அல்லது ஒரு விஷயத்தை மறைக்கிறது. ம். இந்த மறைக்கிறதுனாலேயே ஒன்றை மறைக்கிறதுக்கு பல மறைப்புகளை செய்ய வேண்டியிருக்கும். ம். இப்படியே பண்ணி பண்ணி அது
ஒரு டைமில் என்ன ஆகும்னா நம்மளை எல்லாருமே ஓரங்கட்டுற நிலைமைக்கு வந்துடும். 12ஆம் இடம் என்பது தனித்து விடப்படுதல்னு அர்த்தம். அந்த விஷயத்துக்கு போகாத அளவுக்கு நீங்கள் மீனராசி உண்மையிலேயே தர்மத்துக்கு கட்டுப்பட்ட ராசி. அந்த அந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். இந்த ராகுவை வந்து துன்பம் வந்தால் வரட்டும். இப்போ ஒரு ஃபினான்ஷியல் ஷார்ட்டேஜை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். கற்றுக்கிட்டா பிரச்சனை இல்லை. அதுக்கு பதிலாக மறைச்சி இன்னொரு காரியம் செய்யும்போது அது ஒட்டுமொத்த தண்டனையாக பின்னால் பெருசாக வருது. அதை தவிர்த்துக்கோங்கன்னு தான் சொல்லுவார் சார். ரொம்ப அழகா அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றிங்க.